அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரி புறப்பட்டிருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரி புறப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. அதிமுகவினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புதுவையின் தனியார் நட்சத்திர விடுதிக்கு தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புறப்பட்டு சென்றிருக்கின்றார். இன்று மாலை அதிமுகவினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களை எடப்பாடி பழனிசாமி சந்திக்க இருக்கின்றார். நேற்று மாலை சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்திலே சட்டப்பேரவை உறுப்பினர்களை அவர் சந்தித்து பேசிய பிறகு திடீர் முடிவாக அதிமுகவினுடைய உறுப்பினர்களை பாதுகாக்கக்கூடிய விதமாக புதுச்சேரிக்கு செல்லுமாறு கோரிக்கை விடுத்திருந்தார். அதை ஏற்றுக்கொண்டு அதிமுகவினுடைய 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் மொத்தம் இருக்கக்கூடிய நிலையில் அனைவரும் அந்த புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதிக்கு சென்று தங்கி இருக்கின்றார்கள். அங்கே அதிமுகவினுடைய உறுப்பினர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் நேற்று மாலை முதல் தொடர்ந்து அந்த தனியார் நட்சத்திர விடுதியிலேயே தங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அவர்களை சந்திப்பதற்காக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி விரைந்திருக்கின்றார். அதிமுகவை பொறுத்தவரை இப்பொழுதும் கூட நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள். தற்பொழுது எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்பது அவர்களுக்கு முக்கியத்துவம் கொண்ட ஒன்றாக பார்த்து வருகின்றார்கள். எனவே எது வேண்டுமானாலும் தமிழக அரசியலில் நடக்கலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் அதிமுக தற்போது இருக்கின்றது. மூன்றாவது இடம் பெற்றிருந்தாலும் கூட அதிமுகவிற்கு இந்த தேர்தல் முடிவுகளிலே எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் சில வாய்ப்புகள் இருப்பதாக பார்ப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகின்றன. எனவே அதிமுகவினுடைய உறுப்பினர்களை பாதுகாத்து வைப்பதற்கு அது ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு இன்னும் போதுமான ஆதரவு கிடைக்காத நிலையில் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களில் இருந்து யாரேனும் சென்று தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்து விடுவார்களோ என்கின்ற ஒரு குழப்பம் அந்த கட்சிக்குள்ளாக இருந்தது. அதே நேரம் அதிமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் ஒரே மனநிலையில் தான் இருக்கின்றார்கள். சட்டப்பேரவைக்கு தேர்வாகி இருக்கக்கூடியவர்கள் யாருமே பிரிந்து சென்று எந்த கட்சிக்கும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இல்லை. அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்குள்ளாக பிளவு ஏற்பட்டு இருக்கின்றது என்பதும் அதிமுகவினுடைய உறுப்பினர்களுக்குள்ளாக குழப்பம் நீடித்து அவர்கள் தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கின்றார்கள் என்பதை போன்று வெளியாகக்கூடிய செய்திகளில் துளியும் உண்மை இல்லை. நேற்று நடைபெற்ற சந்திப்பிலே 47 உறுப்பினர்களும் பங்கேற்றிருந்தார்கள் என்ற தகவலை அதிமுக தரப்பில் இன்று காலை கூறியிருந்தார்கள். எனவே அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் அனைவரும் ஒரே கருத்துடன் தான் இருக்கின்றார்கள். புதுவையிலே அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கான காரணம் என்பது தற்பொழுது சென்னை வந்திருந்த அவர்கள் இன்னும் சில நாட்கள் தமிழகத்திலே தொங்கு சட்டசபை என்கின்ற ஒரு நிலை நீடிப்பதன் காரணமாக அவ்வப்பொழுது கட்சியினுடைய பொதுச் செயலாளரை சந்தித்து ஆலோசிக்க வேண்டியிருக்கும். அதே நேரம் சென்னையிலே வெயிலினுடைய தாக்கம் அதிகம் இருக்கின்றது. புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் சற்று குறைவாக இருப்பதன் காரணமாக அவர்கள் அனைவரும் ஒரு சேர புதுவைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள் என்ற தகவலை புதுச்சேரி அதிமுகவினுடைய செயலாளர் இன்று காலை தெரிவித்திருந்தார். அதே போன்று புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிமுக உறுப்பினர்களும் ஒரு ரெசார்ட்டில் இருந்து அருகில் இருக்கக்கூடிய மற்றொரு ரெசார்ட்டிற்கு சிலர் பிரித்து தனியாக அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அதிமுகவினர் புதிய அரசு அமையும் வரை சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஒரே இடத்தில் இருந்தால்தான் உடனுக்குடன் அவர்களிடம் தகவலை சொல்ல முடியும், அவர்களுடைய தகவலை கேட்டு பெற முடியும், எந்த நிலைப்பாடாக இருந்தாலும் உடனடியாக எடுக்க முடியும் என்ற அடிப்படையில் தான் ஒரு சேர அவர்கள் அனைவரும் புதுவையிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விவரத்தை அதிமுக தரப்பில் கூறி வரக்கூடிய நிலையில் தான் இப்பொழுது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் புதுச்சேரி புறப்பட்டிருக்கின்றார். வழக்கமான அந்த பாதுகாப்பு வாகனங்கள் அவருக்கு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிந்திருக்கின்றது. இன்னும் ஒரு 3 மணி நேரத்தில் புதுவை செல்லக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் அந்த நட்சத்திர விடுதியில் தங்குவதற்காக தனி அறை ஒன்று அவருக்கும் முன்பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த அறையிலே தங்கிக் கொள்வார் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கட்சியினுடைய உறுப்பினர்களிடம் கட்சியினுடைய சட்டப்பேரவைக்கு தேர்வாகி இருக்கக்கூடிய நபர்களிடம் தொடர்ச்சியான ஆலோசனை அதிமுக பொதுச் செயலாளர் மேற்கொள்வார் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த பயணத்தின் பிறகாக புதுவையிலே அவர் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து பெரும்பான்மை கிடைக்காத சூழ்நிலையிலே யார் ஆட்சி அமைப்பார்கள் என்ற குழப்பம் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவினர் அனைவரும் ஒரு சேர ஒரே நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அதிமுகவினுடைய உறுப்பினர்களுடன் தொடர்ச்சியான ஆலோசனையை பங்கேற்பார் என்ற தகவலையும் சொல்லியிருக்கிறார்கள் அதிமுகவினர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.